சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து நம்ம பருப்பு, வெங்காயம், தக்காளி, ஒரு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். அந்த காயெல்லாம் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு வாணலியில் எண்ணெய், கடுகு உளுந்து, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, காயை எடுத்து கொட்டி கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டிலையே தயார் பண்ணாங்க சாம்பார் பொடி. அதுவும் ஒரு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு, அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை தூக்கி கொட்டி நல்லா கொஞ்சம் வேக விட்டுட்டோம்னா, நல்லா 2, 3 கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன எலுமிச்சம்பழம் புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி அதிலே ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா காய் வேகிற அளவுக்கு நல்லா பருப்பும் காயும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியில் இறக்குறப்ப கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி தழையை அதில் போட்டு கொதிக்க விடக்கூடாது. கொத்தமல்லி தழையை மேலாப்பில் போட்டு அப்படியே மூடி விட்டுட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா சாம்பார் சாதத்தோடு பிசைஞ்சு முருங்கைக்கீரை பொரியலோடு சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க.